தனி நபர்களின் வாகனங்கள் திருடப்படும் செய்திகளை அவ்வப்போது நாம் கேள்வியுற்றிருப்போம். ஆனால் அரசு வாகனம் ஒன்றே காணாமல் போன சம்பவம் மதுரையில் நிகழ்ந்துள்ளது. காணாமல் போன அந்த அரசு பேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அதனை எடுத்துச் சென்றவர் யார் என்பதை கண்டறிய முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். ராஜபாளையம் படிமனைக்கு சொந்தமான TN67N0680 என்ற பதிவெண் கொண்ட அரசு பேருந்து மாட்டுத்தாவணியிலிருந்து அதிகாலை 5:30 மணிக்கு செங்கோட்டைக்கு புறப்படுவது வழக்கம். அதன்படி பேருந்தை இயக்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது அங்கு பேருந்து இல்லாததை கண்டு காவல்துறையிடம் புகார் அளித்தனர். மதுரையில் 1:30க்கு ஆல்ட் பண்ணிடுவோம். ஆல்ட் பண்ணிவிட்டு காலையில் ஓய்வு வரைக்கும் போய் சென்று ஓய்வு எடுக்க போயிடுவோம். காலையில் 5:20 டைம், அதனால் அட்வான்ஸாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 4:30க்கு வண்டியை பார்க்க வந்தோம். 2 பேர் வரும்போது வண்டி இல்லைன்னு மாட்டுத்தாவணி ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வண்டி இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். பேருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு நிலையத்தில் நிறுத்தப்பட்ட நேரத்தில் காலையில் வழக்கம் போல் டிரைவர் எடுக்க செல்லும்போது பேருந்து இல்லாததை கண்டு என்னிடம் தகவல் கூறினார். நான் உடனடியாக காவல்துறைக்கு, அவர்கள் ஏற்கனவே காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருந்தார்கள். நானும் மேற்கொண்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்து, நானும் உரிய முறையில் எனது அதிகாரிகளின் தகவல் கொடுத்து மற்றும் வண்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டேன். அரசு பேருந்து கடத்தப்பட்டது தொடர்பாக புதிய தலைமுறையில் தொடர்ந்து செய்தி ஒளிபரப்பானது. இதையடுத்து கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட பேருந்து சிவகங்கை மாவட்டம் திருமாஞ்சோலை பகுதியில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக நமது புதிய தலைமுறையில் காலை செய்தி ஒளிபரப்பு செய்திருந்தோம். அதன் எதிரொலியாக சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே திருமாஞ்சோலை என்னும் இடத்தில் இந்த பேருந்தானது நிறுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் பேருந்தானது தற்போது காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த பேருந்து யார் கடத்தினார்கள் என்பது குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இந்த கடைகளில் பார்க்கலாம். இந்த கடைகளில் எந்த கடைகளிலுமே சிசிடிவி கேமரா, கண்காணிப்பு கேமரானது எதுவுமே பொருத்தப்படாதால் காவல்துறை விசாரணைக்கு சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளது. அரசு பேருந்தை திருமாஞ்சோலை பகுதிக்கு ஓட்டி வந்தது யார் என போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். பேருந்தில் பதிவாகியுள்ள கைரேகைகளை நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். காலைல அவுட்டிங் வாக்கிங் வரும்போது பார்த்தோம். 4 மணிக்கு பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணோம். போலீஸ் மாட்டுத்தாவணி போய் டிப்போலேருந்து ஆல்புரா வந்தாங்க. கேட்டாங்க, இந்த மாதிரி திருமாஞ்சோலை என்ற இடத்துல நிற்கிது, யார் பண்ணது என்ன பண்ண எனக்கு தெரியல இன்னும். ஆனால் இந்த பஸ்ஸே தூக்குறாங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸே கவர்மெண்ட் தூக்குது. ஆனால் ஆளை எப்படி வச்சு தூக்குதுன்னு தெரியல. ஆனால் தனியார் வண்டி தூக்குனா ஈஸியாக தூக்கிப்பலாம். ஆனால் அழகான சேஃப்டியே கிடையாது. இப்போலாம் கவர்மெண்ட் வண்டியே தூக்குனா சேஃப்டியே கிடையாது. கடத்தப்பட்ட அரசு பேருந்து மீட்கப்பட்டாலும் இந்த கடத்தல் செயலில் யார் ஈடுபட்டுள்ளார், இதற்கு முன்பாக உள்ள பழைய குற்றவாளிகள் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளார்களா அல்லது வேறு எதுவும் முன்விரோதின் காரணமாக இந்த அரசு பேருந்து கடத்தப்பட்டதா என்பது குறித்து மதுரை மாநகர காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் நாகேந்திரன் மற்றும் ஒளிப்பதிவாளர் குணா கலையுடன் ஹரிகிருஷ்ணன்.